வணக்கம் ஹாப்பி ட்ரேடர்ஸ் ஜோன் வியூவர்ஸ். நம்ம சேனலில் ஸ்டாக் மார்க்கெட், ஐபிஓ, மியூச்சுவல் ஃபண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங் பற்றின எஜுகேஷனல் கண்டென்ட் வீடியோ ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. எங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் நண்பர்களே. வாங்க நாம இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஹாப்பி ட்ரேடர்ஸ் ஒன்ல கொடுக்குற கண்டென்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டுமே பிரசன்டரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணது. நாங்கள் செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் இல்ல. ஸோ இது ஃபினான்ஷியல் அட்வைஸ்னு எடுத்துக்காதீங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பதன் மூலம் இதில் உள்ள பொதுப்பு துறப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என நாங்கள் கருதுகிறோம். ஹலோ நண்பா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற முதல் 1000 வாடிக்கையாளர்களுக்கு என்னோட மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் லாங் டேர்ம் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்கா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வாங்க இன்னைக்கான டெய்லி பங்குச்சந்தை செய்திக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம தம்ப்நெயில்ல இருக்கிற ஸோ இந்த ஸ்டாக்ஸ் பற்றி எல்லாம் தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம். மேலும் NSDL உடைய ஐபிஓ பற்றின ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஜூப்ளியன்ட் ஃபார்மாவுடைய நியூஸ் பற்றி தான். ஸோ இந்த ஸ்டாக் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஜூப்ளியன்ட் ஃபார்மா அப்படின்னாக்கா, அவங்க வந்து ஈஷா ரேஸ் எனர்ஜி அப்படின்ட்டு கிரீன் பவர் சப்ளை பண்ணுற கம்பெனியில் வந்து 14.53% ஸ்டேக்கை வந்து அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, அவங்க கம்பெனிக்கான நொய்டாவில் இருக்கிற மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டுக்காக வந்து இந்த எனர்ஜி சப்ளை வேணுன்றதுக்காக அவங்க பை பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நாளைக்கு வந்து இது வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸு. நாளைக்கு ஸ்டாக் எப்படி வந்து ரியாக்ட் ஆகுதுன்றதை பார்ப்போம். ஸோ அடுத்தது வந்து நம்மளோட ஸ்டாக்ல வந்து யூபிஎல் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, அவங்களுடைய 11% வந்து அவங்களோட growth வந்து டெவலப் ஆயிருக்கு. அதுலேயும் நம்ம வந்து எஸ்பெஷலாக பார்க்கும்போது அவங்களுடைய ப்ரீமியம் போர்ட்ஃபோலியோவான ஹை காஸ்ட்லி அவங்களுடைய லிக்கர்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதில் தான் வந்து அவங்களுக்கு வந்து வால்யூம் வந்து நல்லாவே growth ஆயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸுமே வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய அந்த ஹை எலைட் பிராண்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்னென்னலாம் இருக்கும் அந்த ப்ரீமியம் செக்மெண்ட் பிராண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, கிங்ஃபிஷருடைய அல்ட்ரா, அப்புறம் ஹாம்ஸ்டல் கிராண்ட் அண்ட் ஃபைனலாக வந்து ஹேனக்கன் சில்வர் அப்படின்றத வந்து அவங்களுடைய இந்த ப்ரீமியம் பிராண்டு. இந்த பிராண்ட்லேருந்துலாம் வந்து அவங்களுக்கு வந்து வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனி வந்து அவங்களுடைய மார்க்கெட் ஷேர் பல ஸ்டேட்டில் வந்து அவங்களோட மார்க்கெட் ஷேரை வந்து அவங்க அச்சீவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அச்சீவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி அவங்க வந்து 11% வந்து வால்யூமும் வந்து இன்க்ரீஸும் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான நியூஸாக இருக்குது யூபிஎல் ஸ்டாக்குக்கு. ஸ்டாக் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா 0.54% வந்து பாசிட்டிவ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. 2035 தான் 80 பைசால வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இது வந்து இந்த ஸ்டாக்குக்கு வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸ்ன்றதுனால நாளைக்கு ரியாக்ட் ஆகும். இது வந்து உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணி பாருங்க. இன்ட்ராடே வந்து ட்ரேட் பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி வந்து நியூஸ் இருக்கிற ஸ்டாக்ஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா, உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து உங்களுடைய ஃபேவரான சைடில் வந்து ஸ்டாக் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்கேஸ் ஸ்டாக் வந்து இப்போ இது எல்லாமே வந்து பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது. இந்தமாதிரி ஸ்டாக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து இன்கேஸ் நீங்கள் எதுவும் பை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, ஒன் சைட் டைரக்ஷன் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து மற்ற ஸ்டாக்ஸை விட இதில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஓகே. அடுத்து நம்மளுடைய ஹோட்டல் ஸ்டாக் பத்தி தான் பார்க்க போறோம். ஐடிசி ஹோட்டல். இந்த ஐடிசி ஹோட்டல் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஒரு தரமான சம்பவம் ஒண்ணு பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னாக்கா, அவங்களுடைய நியூ ப்ராப்பர்ட்டியான வெல்கம் ஹோட்டல் பிரயக்ராஜ் அப்படின்றத வந்து அவங்களுடைய உத்தரப்பிரதேஷ்ல வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க நண்பர்களே. இந்த ஹோட்டல் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, 60 ரூம் அண்ட் சூட்ஸ் வந்து இருக்குன்ற மாரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, அவங்களோட பிரசன்ஸ வந்து அவங்க நார்த் இந்தியாலயுமே வந்து இப்ப வந்து லான்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க கம்பெனி. கம்பெனி வந்து சவுத் இந்தியால இருந்துட்டு இப்ப வந்து நார்த் இந்தியாலயும் அவங்களுடைய ஆதிக்கத்த வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இது வந்து ஒரு நல்லாவே வந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு பாசிட்டிவான சைனு. அண்ட் அது மட்டும் இல்லாம, அவங்களோட ப்ராப்பர்ட்டீஸ் வந்து டோட்டலா வந்து உத்தரப்பிரதேஷ்ல வந்து 7ஆக இன்க்ரீஸ் ஆயிருக்குன்ற மாரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, ஏன் இது வந்து 7 அப்படின்னாக்கா, ஆல்ரெடி வந்து அவங்க 6 பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து இப்போ வந்து உத்தரப்பிரதேஷ்ல வந்து 7த் ஹோட்டலாவும் இருக்க போகுது. மொத்தம் வந்து அவங்க 7 ஹோட்டல் வந்து பிளான் பண்றாங்க. அவங்களோட மேனேஜிங் டைரக்டரான அனில் சதா அப்படின்றவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, அவங்களுடைய உத்தரப்பிரதேஷ்ல வந்து அவங்களுடைய ஃபுட் பிரிண்ட் வந்து எடுத்திருக்காங்க. அதாவது பாதம் பதிஞ்சிருக்காங்க. இது வந்து ஒரு எக்ஸ்பேன்ஷன் வந்து ஸ்ட்ரென்த்தனாகவும் இருக்கு, ஃபியூச்சர் க்ரோத்தும் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் அவங்க வந்து அந்த உத்தரப்பிரதேஷோட ஸ்டேட்டோடைய அந்த ரீஜனல் லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி
அவங்க ஹோட்டல் வந்து ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும். அண்ட் அந்த அந்த அங்க இருக்கிற மக்களுக்கு ஏத்த மாரி இவங்களுடைய மெயின்டெனிங் சர்வீஸுமே வந்து எக்ஸலன்ஸா வந்து அப் டு தி நம்ம ஐடிசி ஹோட்டலுக்கான ஸ்டாண்டர்டுக்கு ஏத்த மாரி நம்ம ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்ற மாரி அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து நம்ம பார்க்க போறது வந்து டெக் மஹேந்திரா. டெக் மஹேந்திரா வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா லாஸ்ட் வீக் வந்து நமக்கு வந்து நெகட்டிவ் நியூஸ் ஃபோர்ஸ் பண்ணிட்டு நிறைய வந்து ஸ்டாக்ஸ் வந்து அடி வாங்கிட்டு இருந்தது. ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இதில் வந்து ஒரு பாசிட்டிவ் வந்து நியூஸ் வந்திருக்கு. என்ன அப்படின்னாக்கா ஸோ உங்களுக்கே தெரியும் இது வந்து கிறிசல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேட்டிங் கம்பெனி. அந்த ரேட்டிங் கம்பெனி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா இஎஸ்ஜி ரேட்டிங் வந்து இது கொடுத்துருக்காங்க டெக் மஹேந்திராக்கு. ஸோ இஎஸ்ஜி 75 அப்படின்றத வந்து அவங்களோட லீடர்ஷிப் கேட்டகரிக்காகவும் மேலும் இஎஸ்ஜி ரேட்டிங் ஆஃப் கோர் இஎஸ்ஜி 66 இஎஸ்ஜி 75ம் இஎஸ்ஜி 66 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து யாது அப்படின்னாக்கா இவங்க வந்து செபியால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ரேட்டிங் ப்ரொவைடர் கம்பெனி தான் வந்து கிறிசல். அவங்க தான் வந்து இந்த ரேட்டிங்கை வந்து டெக் மஹேந்திராக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரேட்டிங் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இண்டிபெண்ட்டாக வந்து அவங்க வந்து இண்டிபெண்ட்டாக கம்பெனியோட போர்ட்ஃபோலியோ வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. மேலும் வந்து அவங்களுடைய இது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா டெக் மஹேந்திராவுடைய 2025 உடைய ஃபிசிக்கல் டிஸ்க்ளோஷர்ஸ் ஸோ என்னென்ன ரிப்போர்ட்ஸு அண்ட் ரிசல்ட்ஸ் பேஸ் பண்ணியும் மேலும் அவங்களுடைய பப்ளிக்காக இருக்கிற டேட்டாஸ் அவைலபிலிட்டி என்னென்ன டேட்டாஸ் பப்ளிக்காக அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இது வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஜூலை 21 தான் வந்து ரிசல்ட் கம்பெனி வந்து டெக் மஹேந்திராக்கே வந்து கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எந்த ஒரு ஆதிக்கமும் இல்லாமல் இண்டிவிஜுவலாக ரன் ஆகுற ஒரு கம்பெனி தான் கிறிசல். ஸோ அவங்க வந்து இண்டிவிஜுவலாக வந்து ஜென்யூனாக தான் வந்து இந்த ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க நான் நம்புகிறேன். ஸோ டெக் மஹேந்திரா வந்து நாளைக்கு வந்து பாசிட்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க நண்பர்களே. நம்ம ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த என்எஸ்டிஎல் ஐபிஓ பற்றி தான் பார்க்க போதும். இந்த ஐபிஓ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா 3860 கோடிக்கு வந்து ஐபிஓ வந்து போட போகிறாங்க. இது வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து லான்ச் ஆக போகுது. மேலும் இந்த கம்பெனி வந்து 15,430 கோடியில் வந்து வேல்யூவேஷன் வரும்ன்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு நண்பர்களே. ஸோ இது வந்து நம்ம வந்து ஐபிஓ வந்து எப்போ வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸோ ஜூலை 30 இல்லைனாக்கா ஆகஸ்ட் 1 அந்த வாக்கில் வந்து ஜூலை 30லேருந்து ஆகஸ்ட் 1க்குள்ளே வருதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஆங்கர் இன்வெஸ்டருடைய போர்ஷன் வந்து ஜூலை 29 அதாவது எப்போ வந்து ஓப்பன் ஆகுதோ அதுலேருந்து ஒரு நாள் முன்னாடி வந்து ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஐபிஓ வந்து ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து என்னன்னாக்கா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸோடைய ஸ்ட்ராங் பார்ட்டிசிபேஷன் வந்து இருக்குன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த ஐபிஓ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா 3860 கோடியுமே வந்து ஆஃபர் ஃபார் சேல் தான் வராங்க. ஆஃபர் ஃபார் சேல்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஆல்ரெடி வந்து இந்த கம்பெனி என்எஸ்டிஏல வந்து கம்பெனியில் வந்து பங்கு வச்சிருக்கிறவங்க அந்த பங்குதாரர்கள் வந்து அவங்களுடைய ஷேரை வந்து விற்கிறாங்க. ஸோ எதுக்காக விற்கிறாங்க? மேபி இது எதனா கம்பெனியில் எதுவும் ரிஸ்க் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கிடையாது. ஸோ செபி வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு ஒரு கம்பெனியும் வந்து 15%க்கு மேலே இந்த இதில் வந்து வச்சிருக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பங்குதாரர்களாக இருக்கிற ஐடிபிஐ பேங்க்கும் என்எஸ்சியும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 26-24% வந்து அவங்க வந்து ஸ்டேக்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அதனால ஆஸ் பர் செபியோடைய ரூல்ஸ் படி 15%க்கு மேலே வச்சிருக்கூடாதுன்றதுனால ஸோ இவங்க வந்து அவங்களுடைய ஸ்டாக்ஸை வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா என்எஸ்டிஎல் அப்படின்றது வந்து ஒரு லார்ஜஸ்ட் டெபாசிட்டரியாக வந்து இருக்கும். இவங்க என்எஸ்டிஎல் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டுறீங்க அப்படின்னாக்கா நம்மளோட டிமெட் வந்து இருக்கு இல்லையா? ஸோ ஜீரோதா அப்ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி டிமெட் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம வாங்குற ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து சிடிஎஸ்எல் தான் வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. இது வந்து என்எஸ்டிஎல்ன்றவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா பேங்கிங் நீங்கள் வந்து பேங்கிங் ரிலேட்டடாக வந்து ஸோ ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் பேங்கிங் ரிலேட்டடாக இருக்கிற ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ் இல்லை ஐசிஐசிஐயோட செக்யூரிட்டிஸ் அந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் வாங்குற ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து என்எஸ்டிஎல்ல தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ சிடிஎஸ்எல் மாதிரியே இதுவுமே ஒரு டிமெட் மேனேஜ் பண்ணுற கம்பெனி தான் வந்து என்எஸ்டிஎல். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனி வந்து கிட்டத்தட்ட வந்து 38,77,000 டிமெட் அக்கௌண்ட்டை வந்து மேனேஜ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 289 டெபாசிட்ரி ப்ளஸ் 64,535 ரிஜிஸ்டர்ட் இஷ்யூவர்ஸையும் வந்து மேனேஜ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஐபிஓ வரும் பட்சத்தில் இந்த கம்பெனி வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் வந்து டெபாசிட்டராக இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா சிடிஎஸ்எல் தான் வந்து இப்போதைக்கு வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து இருந்துட்டு இருக்காங்க. அந்த அவங்களோட மொனோப்பொலியை உடச்சி இப்போ என்எஸ்டிஎல் வந்து வரப்போகிறாங்க. ஸோ அடுத்தது நம்மளுடைய நியூஸான ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ரா. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா 30,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க குவாட்ரூப்பல் காதுகோ அப்படின்ற ஒரு கம்பெனி மேலே. ஏன் அப்படின்னாக்கா இவங்க வந்து இப்போ வந்து அவங்களோட ரெவன்யூ வந்து வருஷத்துக்கு 5,000 கோடி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட ரெவன்யூவை வந்து
அவங்க வந்து 8,000 கோடி மாதிரி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாக்காக இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஃபினான்ஷியல் இயர் 30ல தான் பண்ணுற மாதிரி பிளான் இருக்குது அவங்களுக்கு. அந்த இயர்க்குள்ளே பண்ணுற மாதிரி பிளான் இருக்குது. இதை பண்ணும் பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, இப்போதுக்கு தான் அவங்களுடைய ஸோ கார்கோ கெப்பாசிட்டி வந்து 4 மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து 30,000 கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணியிருக்காங்க. இது மூலிமா அவங்களுடைய கம்பெனி வந்து 8,000 கோடி ரெவன்யூ வந்து எடுக்கும் இந்த லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ்லேருந்துன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதை வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா 25% EBITDA மார்ஜின் அண்டு அவங்களுடைய ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டுலேருந்துமே வந்து அதிகமாக வந்து ரிட்டர்ன்ஸ் வருதுன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இதெல்லாமே பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்னைக்கான பாசிட்டிவ் நியூஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து வேறு ஏதாவது ஸ்டாக்ஸ் பற்றின நியூஸ் வேணுமா, இல்லைனாக்கா உங்களுக்கு டெய்லி நியூஸ் வேணுமா, இல்லை ஐபிஓ பற்றி போடணுமா, என்ன வேணுனாலுமே வந்து நம்மளுடைய சேனலோட கமெண்ட்ல வந்து போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.